நான் எந்த தமிழ் சனம் சொல்லாமல் இந்த தமிழன் ஒருத்தன் வாயை திறந்து வெளியே போடா என்று சொல்லாமல் நான் இந்த ஹாஸ்பிட்டல் கேட்டை தாண்ட மாட்டேன் உயிரோட. இன்றைக்கு வந்து பின்னரம் 7 மணி போல் வந்து சொன்னவைன்னு சொன்னால் அதாவது வந்து என்ன பின்னேரம் வந்து என்ன இதில் இருந்து போக சொல்லி அப்போ நான் அந்த கடிதத்தை பார்த்தேன். நான் சிங்களத்தில் இருந்தது. ரெண்டாவது வந்து எனக்கு வந்து இரவு 7 மணிக்கு வந்து ஒரு கடிதம் ஒன்றை வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து எனக்கு கையில் தீர்த்துறதுக்கு வேண்டும். உண்மையாக என்ன பிரச்சனை சொன்னால் என்ன சட்டப்படி போக சொல்லி வந்து கடிதத்தை கொண்டு தந்தவ சட்டப்படி போக சொல்லி. அப்போ நான் சொன்னேன் நாளைக்கு விடிய 8 மணிக்கு தான் எனக்கு வந்து சட்டப்படி கடிதத்தை கையில் வேண்டலாம். அதாவது வந்து நாளைக்கு விடிய 8 மணிக்கு வந்து நான் ஆஃபீஸுக்கு போகணும். சட்டப்படி அந்த கடிதத்தை என் கையில் தந்து அப்போ நான் எனக்கு சிங்களம் தெரியாதுமே எனக்கு சிங்களம் தெரியாது. சட்டப்படி வந்து எனக்கு தெரியாத மொழியில் இருக்கிற ஒரு கடிதத்தை வந்து எனக்கு தந்து ஏற்றுக்கொள்ளணும்னு சொன்னால் ஏற்றுக்கொள்ள இயலாது உண்மையாகவே. ஹலோ, அந்த அவை வந்து பின்பக்கத்தால் மற்ற டாக்டர்ஸை கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ண போடுறது பொதுமக்கள்கிட்ட அன்பான வேண்டுகோள். டாக்டர்ஸை உள்ளுக்கு வர விடுங்கோ, வேலை செய்ய விடுங்கோ. அவர் தான் சொல்லி கொண்டு வந்தது வந்து நான் போனால் வந்து வேலை வினம் நான் தான் பிரச்சனைன்றதால இப்போ வந்து நான் ஹாஸ்பிட்டலுக்கு இருக்கிறேன். எனக்கு ஒரு பாதுகாப்பும் இல்லை. 3 நாளும் சாப்பாடு இல்லாததால் இப்போ தான் சாப்பிட்டு கொண்டிருக்கேன். உண்மையாகவே நான் குவார்ட்டர்ஸில் இருந்திருக்கேன். எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் ஃபேஸ்புக்கில் அடிக்கடி லைவில் வந்து காட்டி கொட்டுறேன். நித்ரோலும் வரைக்கும் பெரும்பாலும் நித்ரோல மாட்டேன். நான் நித்ரோலும் வரைக்கும் நான் வந்து உங்களை காட்டி கொண்டிருக்கிறேன். நான் எந்த தமிழ் சனம் சொல்லாமல் இந்த தமிழன் ஒருத்தன் வாயை திறந்து வெளியே போடா என்று சொல்லாமல் நான் இந்த ஹாஸ்பிட்டல் கேட்டை தாண்ட மாட்டேன் உயிரோட. பணமாக கொண்டு போகிறேன்டா பணமாக கொண்டு போகட்டும். நான் ஒரு தமிழனுக்கு பிறந்தவன், தமிழுக்காண்டி உயிரை கொடுத்தவனுக்கு பிறந்தவன். நான் போக மாட்டேன். எங்கள் அப்பா வந்து உங்களை எல்லாருக்குமே தெரியுமாருன்னு சொல்லி அதை நான் போக வேண்டிய தேவை எனக்கு இல்லை. தேங்க்யூ ஸோ மச். மற்றது போலீஸ்காரர் வந்து முடிஞ்ச வரைக்கும் பிரச்சனை இல்லாமல் தான் தீர்க்க பார்க்குறாங்க. அவங்களுக்கும் சோழிகள் கூட தான் யோசிக்கிறாங்க. வடிவாக கதைச்சவங்க என்னோட நான் அவைக்கும் சட்டத்தை விளங்கப்படுத்தி சொன்னான். அரெஸ்ட் பண்ணணும்னு சொன்னான். அவையால் அரெஸ்ட் பண்ண இயலாத. அப்போ அவங்க வடிவாக சொன்னாங்க நாங்கள் அரெஸ்ட் பண்ண இல்லை, அரெஸ்ட் பண்ணிடுற டாக்டர் உங்களை அரெஸ்ட் பண்ணுற அளவுக்கு இது இல்லை. நாங்களும் ஃபுல்லாக ஊட்டிக்காரர் நீங்கள் இந்த 3 நாள் ஃபுல்லாக எனக்கு உங்களை பார்த்துறீங்கன்னு எங்களுக்கு மனச்சாட்சி இருக்குன்னு சொல்லி அதுவும் பத்திரனா சார் வந்து அரெஸ்ட் பண்ணுன்னு சொல்லி என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவும் அவங்களே அரெஸ்ட் பண்ண மாட்டேன்ட்டு அவங்க இது அந்த பிடி சார் இருக்கிறார் பத்திரன் சார். அவர் தான் மேக்ஸிமம் என்னை வெளியேற்றதுக்கு ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறார். அவர் தன்னால் முடிஞ்ச வேலையை எல்லாத்துகளையும் செய்து கொண்டிருக்கிறார். அவர் வந்து தன்னுடைய அதாவது தன் வேலையை தக்க வச்சு கொள்ளணுமென்றதுக்காண்டியும் மற்றது தான் இதில் வெளியேற்றிட்டேன்னு காட்டுறதால வந்து தான் வெண்டுட்டேன்னு காட்டுறதுக்காண்டியும் வந்து மற்ற ஒரு சுமூகன் இல்லாம கொண்டுட்டு காட்டுறதுக்காண்டியும் மேக்ஸிமம் ட்ரை பண்ணி வெளியேற்றதுக்கு ட்ரை பண்ணி கொண்டு டாக்டர் அர்ஜுனாவை பாதுகாக்கிறதுக்காக வந்த நாங்கள் வந்த இடத்துல நான் சொன்னதே முதல்ல போலீஸ் வந்து சொன்னது இல்லை நாங்கள் சாப்பாட்டுக்கு கூட்டி கொண்டு போகத்தான் வந்தாங்கண்டு அந்த கதையை நம்பிடாண்டு இதை நான் கதைச்சு கொண்டிருக்க ஒரு அந்த கேப்பில் 5 நிமிஷத்துல எனக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு டாக்குமெண்ட்ஸ் வந்து அந்த டாக்குமெண்ட்ஸில் பார்த்தா எழுதியிருக்குது டாக்டர் அர்ஜுனாவை அரெஸ்ட் பண்ணத்தான் போலீஸ் அரெஸ்ட் வாரண்டோட வந்திருக்கிறாங்க. சனம் குமிஞ்சிட்டு உடனே சாப்பாட்டுக்கு கூட்டிக் கொண்டு போவோம்னு சொல்லி கூட்டிக் கொண்டு போக வந்து நாங்கள் சொல்லி கதையை மாத்திட்டாங்க. பட் உண்மையாவே நடந்தது வந்து டாக்டர் அரெஸ்ட் பண்ண தான் வந்திருக்காங்க. இந்த விஷயம் டாக்டருக்கும் சரியா தெரியல. இப்போ நாங்கள் அதை டாக்டருக்கும் இது பண்ணி விடுவோம். அதோட பக்கத்தில் நின்று ஆக்களுக்கும் அந்த டாக்குமெண்ட்ஸை கொடுத்து விட்டுருக்குது. ஸோ ஆகவே எப்படியோ இன்றைக்கு நைட்டுக்கு டாக்டர் அரெஸ்ட் பண்ண வெளிக்கிட்டவங்க சனம் கணக்க வந்தபடியால் கதையை மாத்திட்டு இது பண்ணிட்டாங்க. இப்ப என்ன இந்த டாக்குமெண்ட்ஸை இது பண்ணிட்டோம்னு சொல்லி என்ன எவ்வளவு விரட்டியலுமோ அவ்வளவுக்கு போலீஸ் விரட்டுது. ரைட், அவ்வளவுக்கு போலீஸ் பயம் காட்டுது. வீடியோ எடுக்கிறாங்க, இது பண்றாங்க, டாக்குமெண்ட்ஸ் எடுக்கிறாங்க, ஏதோ ஒரு சட்டத்துக்கு கீழே கேஸ் போடுவோம்ன்றாங்க. அப்ப சாதாரணமா நடந்த ஒரு விஷயத்த சொல்ல போன எனக்கு இவ்வளவு பிரச்சனையை கொடுக்குறாங்க என்று சொன்னால் டாக்டருக்கு எவ்வளவு ப்ரெஷர் பண்ணுவாங்க. ஸோ ஆகவே சிச்சுவேஷனை விளங்கி கொள்ளுங்க. நாளைக்கு நடக்கிற டாக்டருக்கு ஆதரவான இதுகளில் பங்கு பெற்றது எவ்வளவோ நல்ல. நன்றி. மக்களின் கோரிக்கை ஏற்று சாவகச்சேரி வைத்தியசாலைக்கு சென்றிருந்தோம். ஆயிரக்கணக்கான மக்கள் குழுமி இருந்தார்கள். வைத்தியர் அர்ஜுனா அவர்களை கைது செய்ய போவதாக 75க்கும் அதிகமான போலீசார் குழுமி இருந்தார்கள். ஆனால் தற்சமயம் அவரை கைது செய்ய போவதில்லை என்றும் நாளைய தினம் விசாரணைக்காக அவரை அழைத்திருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். வைத்தியசாலையிலே பல்வேறுபட்ட குளறுபடிகளும் நிர்வாக சீரின்மைகளும் இருப்பதை எங்களால் உணர முடிகின்றது. ஏழை எளிய மக்களும் நடுத்தர வர்க்க மக்களும் தான் அரச வைத்தியசாலைகளை பெருமளவு தேடி போகிறார்கள். அமைச்சர்கள், ஜனாதிபதிமார், பிரதமர், சுகாதார அமைச்சர் அவையெல்லாம் தனியார் வைத்தியசாலைக்கு தான் போயினோம். ஆகவே மக்களினுடைய வேதனை அறிந்து உடனடியாக தரமான சுகாதாரமான மருத்துவ வைத்திய வசதிகள் சாவகச்சேரி வைத்தியசாலையில் உடனடியாக ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று வேண்டி நிற்கின்றோம்.
மக்களினுடைய பிரச்சனைகளுக்காக எப்பொழுதும் நாங்கள் களத்தில் இருப்போம். நன்றி. உண்மையில் நாங்கள் நீண்ட போராட்டங்களை தாண்டி வந்திருக்கின்றோம். அந்த போராட்டங்களில் கூட எங்களுடைய மருத்துவர்கள் அந்த நெருக்கடியான காலகட்டத்தில் கூட எவ்வளவு அற்புதமான மருத்துவ வசதிகளை அந்த குறைந்த வளங்களை கொண்டு வழங்கியிருந்தார்கள் என்பது எங்களுடைய கடந்த காலங்கள் இருக்கின்றன. ஆனால் இன்றைக்கு எவ்வளவோ நவீனத்துவம் வளர்ந்த பிறகும் இவ்வாறான சில குறைபாடுகள் இருப்பது என்பது என்றைக்குமே ஏற்றுக்கொள்ள முடியாதது. அந்த வகையிலே இந்த மருத்துவத்துறையினுடைய மகத்துவத்தை இந்த மக்கள் தங்களுடைய உரிமைகளுக்காக போராடுகின்றதை நாங்கள் வரவேற்கின்றோம். இது